அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய பீட்ரூட்டை தொலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு தடவை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி சின்ன குக்கரில் போட்டுட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இதனுடைய கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இதனுடைய மூடிய விசிலும் போட்டு அடுப்பான் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். விசிலும் அடங்கிருச்சு. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பீட்ரூட்டோடைய கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக பீட்ரூட் தண்ணியில் ரசம் வச்சா நல்லாயிருக்கும். இதை பற்றிய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சல் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். இப்போ இதையெல்லாம் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே பீட்ரூட்டோடைய உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பீட்ரூட்டோட கொஞ்சமாக பீட்ரூட் தண்ணியும் சேர்த்துருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உரப்புக்காக தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக போட்டிருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதாவது பீட்ரூட் தண்ணியை நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்